மறைகளாலும் ஆன்மமே மலர்களாலும் போற்றிப் பணிகின்றேன். அருட்பெருஞ்சோதி காப்பாகட்டும், நமச்சிவாயம் துணையாகட்டும். எல்லோருக்கும் வணக்கம். வாழ்வில் தன்னை உணர்தல் என்பது தலையாய ஒன்று ஆகும். அதற்கு பெருந்துணையாக அமைவது தன் குற்றம் கடிதல் ஆகும். நாம் எல்லோரும் பிறரின் குற்றங்களையும் குறைகளையும் மட்டுமே கண்டு உணர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம். என்றாவது நம்மிடம் உள்ள குறைகளை அவற்றை எப்படி களைவது என்று சிறிதேனும் சிந்தித்து இருப்போமா? இல்லை என்பதே வெளிப்படையான உண்மையாகும். ஆனால் அப்படி தன்னுடைய குற்றங்களை கண்டு அவற்றை நீக்கும் துணிவு ஒருவனுக்கு இருக்குமேயானால் அவனை எல்லா உயிர்களும் மதிக்கும். இது மறுக்கவியலா உண்மையாகும். அப்படி தன்னுடைய குற்றங்களையும் தான் செய்த பிழைகளையும் கனப்பொழுதும் கவனமுடன் ஆராய்ந்து அவற்றை களைந்து சாதாரண ஆன்மாவாக பிறந்த ஒருவன் மகா ஆத்துமாவாக உயர்வடைந்து எல்லோராலும் போற்றப்படும் ஒருவராக திகழ்கின்ற ஒருவருடைய பிறந்த நாள்தான் இன்று. அவர் யார் என்பதை நீங்கள் எல்லோரும் நன்கு அறிவீர்கள். அவர்தான் காந்தி மகான் ஆவார். அவருடைய சத்திய சோதனை என்னும் நூலை நான் படித்து கொண்டிருந்த நாட்களில் அவர் வெளிப்படையாக எழுதியுள்ள சில நிகழ்வுகளை படித்து நான் மிகவும் வியந்து போனேன். இப்படி கூட ஒரு மனிதன் இருப்பாரா என்று எண்ணும் அளவிற்கு அது எனக்கு வியப்பை அளித்தது. அதில் ஒரு நிகழ்வு என்ன என்றால், தன்னுடைய தந்தையாருக்கு மிகவும் உடல் நலம் பாதிப்படைந்து படுக்கையில் இருக்கும் நாட்களில் ஓர் இரவு தன் தந்தையிடம் அவரை பராமரித்து பாதுகாத்து வந்திருந்த அந்த நாட்களில் எதேச்சையாக ஒரு எண்ணம் அவர் உள்ளத்தில் தோன்றியது. அந்த எண்ணம் அவர் மனைவியை பற்றிய எண்ணமாகும். அந்த நாட்களில் ஓர் இரவில் தன் தந்தையாருடன் தன் தந்தையின் அருகில் காந்தி படுத்து கொண்டிருக்கிறார். திடீரென்று காந்தியின் உள்ளத்தில் காம உணர்வு அதிகமாக எழத் தொடங்கிவிட்டது. அப்போது அவருக்கு திருமணமாகிவிட்டது. அவர் ஒரு இளைஞன் ஆவார். தன்னுடைய மனைவியின் மீது அவர் எண்ணம் எல்லையில்லாமல் போய்கொண்டிருந்தது. காம உணர்வை கட்டுப்படுத்த முடியாமல் உடல் நலம் பாதிப்படைந்த தன் தந்தையை அப்படியே விட்டுவிட்டு தன் மனைவியை சேர்வதற்காக சென்று விட்டார். அவர் சென்றதும் நள்ளிரவு வேளையில் காந்தியின் தந்தைக்கு திடீரென நெஞ்சுவலி அதிக அளவில் ஏற்பட்டுவிட்டது. அவர் வலியால் துடித்து கொண்டு இருந்தார். அருகில் யாரும் இல்லை. காந்தியும் காமத்தீயிற்கு உணவளிப்பதற்காக சென்று விட்டார். விடியும் தருவாயில் காந்தி வந்தார். தன் அறிவின் விளக்கு அணைந்து கிடந்ததை கண்டார். ஆம், நெஞ்சுவலி தாங்க முடியாமல் காந்தியின் தந்தை இறந்துவிட்டார். இதையெல்லாம் கண்டு மனம் வருந்தி தன்னுடைய பிழையை உணர தலைப்பட்டார் அந்த தலைமகன். இந்த நெறிகெட்ட காம மயக்கத்தின்
உந்துதலால்தான் தன் தந்தையை இழந்தோம் என்று மனம் நொந்தார். அன்றிலிருந்து அவர் ஒரு சபதம் செய்தார். இனி தன்னுடைய மனைவியையும் தன் சகோதரிகளில் ஒருவளாகத்தான் பார்க்கப் போகிறேன். அவளிடம் எந்த உடல் உறவையும் வைத்து கொள்ளப் போவது இல்லை என்று ஒரு சபதம் செய்தார். அதில் நிலைத்து நின்றார். இறுதி வரை நின்றார். வாழ்வில் வென்றார். இன்று ஓர் உயரிய ஆன்மாவாக நம் முன்னிலையில் அவர் வாழ்கின்றார். எம்மோரே, இதை நான் படித்து மிகவும் வியந்து போனேன். இதுதான் உறுதியின் உச்சம், உண்மையின் உயர்வு. இப்படி நம்மிடமும் பல்வேறு வகையான குறைகளும் குற்றங்களும் மலையளவு குவிந்து கிடக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் என்ன செய்ய போகிறோம்? அவற்றையெல்லாம் நாம் சுமந்து கொண்டுதான் வாழ வேண்டுமா? மனச்சுமையிற்கு மேலும் அந்த குறைகளும் குற்றங்களும் நிறைந்த பாவச்சுமைகளையும் நாம் சுமந்து கொண்டுதான் வாழ வேண்டுமா? அதுதான் இந்த ஆன்மாவின் தகுதி நிலைப்பாடா? அதற்குத்தான் பெறுதற்கரிய மனித பிறவியை பெற்றதன் பயனாக நாம் திகழப் போகிறோமா? இந்த பெறுதற்கரிய மனித பிறவியை பெற்றதன் பயன் இதுதானா? நம் குற்றத்தை களைந்து நம்மை உயர்த்தும் வாழ்வில் நாம் வாழ வேண்டாமா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். கணப்பொழுதும் நமது செயலில் கவனத்தை செலுத்துங்கள். நம்மிடம் உள்ள குற்றங்களும் குறைகளும் அவற்றினுடைய தன்மைகளும் என்ன என்பதை ஆராய்ந்து பாருங்கள். இவற்றையெல்லாம் சொல்வது எனது அன்பின் ஊக்கம். ஆனால் பின்பற்றுவதோ உங்கள் அருளின் ஆக்கம். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. எல்லாம் வல்ல ஏக இறைவன் துணையாக இருந்து எல்லோரையும் காத்தருளட்டும். யாதும் இனிதே, யாவும் சிறப்பே. வணக்கம்.